ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம பாக்யராஜ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய க்ரியேஷன்ஸ் மூலமாக எப்போவுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பாக்யராஜ் பார்த்திங்க அப்படின்னா 1953 ஜனவரி 7 தான் பிறக்கிறாரு ஈரோட்டில். சின்ன வயசுலேருந்து ஈரோட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. படிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூசி வரைக்கும் அங்கே படித்து முடிக்கிறாரு. ஸோ முடித்ததுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் வந்து டிகிரி படிக்கலாம்னு சொல்லி ஜாயின் பண்ணுறாரு. என்ன ரீசன்ஸ் தெரியல, பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் அவருடைய சர்வேலுக்காக, அவருடைய ஃப்யூச்சருக்காக பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பார்க்காத வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஹோட்டலில் வெயிட்டர்லேருந்து சர்க்கஸில் வேலை செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. ஸோ எல்லா விதமான வேலையும் செஞ்சுருக்காரு, பல கஷ்டங்கள் பட்டிருக்காரு. ஸோ அப்பத்துலேருந்து எம்ஜிஆர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அவருடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா சினிமாவில் போய் எப்படியாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அப்போத்துலேருந்தே நம்ம பாக்யராஜுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. சென்னைக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் உடனே சான்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, பல விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது ஜி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டருக்கு வந்து டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த கிடச்சதுக்கப்புறம் அந்த என்ன படம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு அந்த ஜி ராமகிருஷ்ணன். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்க அப்படின்னா 2 நாளில் அது ட்ராப் அவுட் ஆகுது. ஷூட்டிங் 2 நாள் தான் போகிறாங்க, அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ அதுவும் இல்லைன்னு போயிடுச்சா. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் தூயவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து எப்படியா வாய்ப்பு கேட்கலாம், வேறு ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போய் நிற்பாராம் பாக்யராஜ். ஸோ நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாராம். சரி, எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாக்யராஜை பிடிச்சி போன தூயவனுக்கு இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவர் நல்ல கேரக்டராக இருக்கான், நல்லா இருக்கான், டேலண்டடான பர்சனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா கிட்ட வந்து ஜாயின் பண்ணி விட்றாரு அசிஸ்டண்ட்டாக. சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1977 தான் அவருடைய ஃபிலிம் கரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படம் வருது நம்ம பாரதி ராஜா அது. ஸோ அப்போ தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு 16 வயதினிலே அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு 16 வயதினிலே அப்படிங்கிற அந்த டைட்டிலும் பார்த்திங்கன்னா நம்ம பாக்யராஜா வச்சுருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த பையனுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா, இவ்வளோ சூப்பராக பண்ணுறானே, அது டைட்டில் மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேலும் நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பாக்யராஜ். ஸோ நிறைய இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருக்கிறாரு. கேரக்டரைசேஷன்ஸில் இருந்தும் சரி, நடிப்பு சொல்லிக் கொடுக்குறதுலும் சரி, எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம பாக்யராஜ். அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே விஷயங்கள், அதாவது ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிச்சு உதறியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த டைலாக் ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து பாரதி ராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவருடைய படங்களான கிழக்கே போகும் ரயில், டிக் 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 அப்படிங்கிற அந்த படங்களில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்கும் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கூட வச்சுருப்பாராம். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜாவுக்கு மாறிப்போச்சு. அவருடைய படங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து பாக்யராஜ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாரதி ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது. ஸோ இவனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 1979 புதிய வார்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்துக்கு வந்து ஹீரோ தேடிக்கிட்டே இருக்காரு, எங்குமே கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கங்கை அமரன் இருக்கார் இல்லையா, இளையராஜாவோட ஒரு தம்பி. ஸோ அவரையுமே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து வாத்தியாராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு அவருமே செட் ஆகலை, என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன்ஸ்லாம் வந்து செட் ஆகலை. ஸோ அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து பாரதி ராஜாவுக்கு பாக்யராஜோட ஞாபகம் வருது. ஸோ பாரதி ராஜா வந்து நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்காரு. என்னென்னா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸில், பாரதி ராஜா படங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட்க்கு அவங்களுடைய ரோல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், நடித்து காட்டுறதா இருக்கட்டும், சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு நம்ம பாக்யராஜ்.
ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து நான் யோசித்து பார்த்தேன் நம்ம பாரதி ராஜாக்கு ஏன் இவனை போடக்கூடாது, ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த கேரக்டர் இவன் தான், ஸோ இவனை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிஷியனான பாக்யராஜை வந்து கூப்பிட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சார் அப்படின்னா நம்ம டேரக்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்யராஜ் வந்து பிளான் பண்ணி அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இல்லை நீ வா வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டதும் இது திருப்பி வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சுக்க கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் படமே லீடிங் ரோலாக பண்ணுறாரு புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற அந்த படத்தில். நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து அந்த படத்தில் பண்ணுறாரு. பிச்சு உதறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. என்ன தான் 16 வயதினிலே அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து அவர் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து லீடிங் ரோலாக ப்ளே பண்ணுறாரு. பட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1979 அதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படமான சிவரில்லா சித்திரங்கள். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் படம்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் விளையாடிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கஷ்டப்படுற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக பல விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய தேவைகளை எதுவுமே வந்து அவர் வந்து ஃபுல் பண்ணாமல் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. பல கடன் பிரச்சனை, பல விஷயங்கள் பிரச்சனை, பல நெருக்கடியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு எப்படியே சப்போர்ட் பண்ணணும், அந்த பொண்ணை எப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து குடி வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படம். ஸோ அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே எடுத்துருக்க மாட்டாங்க யாருமே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஒரு யதார்த்தமான ஒரு கதையை வந்து எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து விளையாடுறதுல நம்ம பாக்யராஜ் வந்து கிங்காக இருந்திருக்காரு. அப்போவே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நினச்சா ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் இந்த கதையை வந்து எந்த அளவுக்கு மாற்றலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம பாக்யராஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1980 ஒரு கை ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் பண்ணுறாரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான். அவர் வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. ஸோ அந்த படம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஒரு காமெடி படம். ஸோ அந்த படத்தை வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்ணா லட்டு திங்க ஆசை அப்படின்னு சொல்லி அந்த படம் தான் ரீமேக்குன்னு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக பேசக்கூடிய ஒரு படம். அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு 4 பசங்க, ஒரு வேலை வெட்டி இல்லாத பசங்க, அதில் ஒருத்தர் வேலை செய்வான், ஒருத்தர் காலேஜ் படிச்சுருப்பான், ஒரு 3 பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க வீட்டு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வருது, புதுசாக குடி வராங்க. அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி லைனாக சூப்பராக சொல்லியிருப்பார். செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க. செம்மையாக காமெடியாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. அந்த ஏ கவுமே கிஷன் ரஹ தாத்தா அப்படிங்கிற அந்த சீனாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அது பேசக்கூடிய ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் 1981 விடும் வரை காத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. செம்மையாக இருக்கும் அந்த படம். ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ அது வரைக்கும் த்ரில்லர் மூவியே, அந்த த்ரில்லர் ஜானரை இப்படியெல்லாம் காட்டலாமா, இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பார். எந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸோ எதுவுமே இருக்காது. பட் த்ரில்லர் மூவி அந்த ஸ்க்ரீன் ப்ளேலே வந்து அதை வந்து ரொம்ப வந்து மெழுகுத்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மிகப்பெரிய ஹிட். அது எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னா, ஹிந்திலையாக இருக்கட்டும், மலையாளத்துலையாக இருக்கட்டும், அதை வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அது சூப்பராக இருந்திருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 7 நாட்கள் அந்த ஒரு படம். ஸோ இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து எல்லாருமே பேசுவாங்க. அந்தளவுக்கு ஹியூமரஸாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். எல்லா படத்துலையும் ஆல்மோஸ்ட் இவர் எடுத்த எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு. எல்லாத்துலேயுமே டேரக்டர், ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பிச்சு ஒதுக்கிருக்காரு. அந்த 7 நாட்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். அந்த பாலக்காட்டு மாதவனாக வருவார். ஆசானே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னது இந்த மெட்ராஸ் பெண்குட்டி எனக்கு வந்து மியூசிக் தெரியாது அப்படின்னு சொல்லிடுச்சா, ஸோ நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துட்டு அது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் வந்து போல்டாக இருக்கலாம் ஹாசானே சார், பட் ஆனால் இது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும். இன்னமும் அந்த டைலாக்
எந்தன் காதலி உங்களுடைய மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி என்னோட காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இன்னமும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், தூரல் நின்று போச்சா இருக்கட்டும், அந்த 7 நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு டிராஸ்டிக் ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது தாவணி கனவுகள் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் முந்தானி முடிச்சு. ஸோ முந்தானி முடிச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு படம் அது. தாவணி கனவுல பார்த்திங்கன்னா அவருடைய கனவு, அவருடைய லட்சியம் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப வியந்து பார்த்த ஒரு ஆக்டரான சிவாஜி கணேசன் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய குருவான பாரதி ராஜா 2 பேரையும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒன்றா நடிக்க வச்சுருப்பாரு. அவர் டேரக்டராகவே வந்திருப்பார். எப்படி அதே டேரக்டர் அதே மாதிரி அசிஸ்டண்ட்டாக வந்து நம்ம பாக்யராஜ் வந்து நடிச்சிருப்பார். அவர் நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை வச்சு அதை வந்து முடிச்சிருப்பார். வந்து அந்த அண்ணன் தங்கச்சி ஒரு சீனை வந்து நடித்து காமிப்பார் பாருங்க, ராதிகா கூட வச்சு. செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நபர் வந்து இந்த பூமியில் வந்து பிறப்பாங்களா? ஸோ இதுக்கப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர், ஆக்டர் இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சன்லாம் வந்து இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் அப்கமிங் ஜென்ரேஷனில் நிறைய பேர் இவரை மாதிரி வரலாம். பட் பாக்யராஜ் தானே. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன், ஸோ இவ்வளோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டோம். ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு கை ஓசையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் விடியும் வரை காத்திரு அப்படின்னு சொல்லி அந்த படம் இருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா பல லாங்குவேஜில் வந்து சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் மலையாளத்துலேயும் இருக்கட்டும், தமிழ் மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கைதியின் டைரி வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை டைரக்ட் பண்ணது வந்து அவருடைய குருநாதரான பாரதி ராஜா. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜானர். ஸோ எல்லாமே கண்டினியூஸாக ஹிட்டு. 1980லேருந்து ஸ்டார்ட் பண்ணார். அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து 1979லேருந்து 1981, 1982, 1983 அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களுமே ஹிட்டு. வேறு லெவல் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெனோமெனன், ஒரு எவர் கிரீன், ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஊர்வசி வந்து முந்தானை முடிச்சு அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து சூப்பராக நடிக்க வச்சுருப்பார். சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க, அவர் தான் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் டார்லிங் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ ரொம்ப ஒரு காமனான ஒரு ஸ்டோரி லைன். ஸோ அவருடைய ஒய்ஃபை நடிக்க வச்சுருப்பாங்க. 1982 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். 1982 டார்லிங் அப்படிங்கிற அந்த படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அந்த பூர்ணிமா அவங்களே வந்து மேரேஜ் பண்ணிப்பார். அவருடைய ஒய்ஃபையை மேரேஜ் பண்ணிப்பார். ஐ மீன் அந்த ஆக்ட்ரஸை அவர் மேரேஜ் பண்ணிப்பார். இப்போ அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எனக்கு மறுபடியும் தான் தோணுது. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கண்டிப்பாக வந்து டைரக்டர், மல்டி டேலண்டட் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், இந்தியாஸ் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சனே வந்து சொன்ன ஒரே ஒரு நபர் பார்த்திங்கன்னா நம்ம பாக்யராஜ் தான். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டார் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து விளையாடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண கதையை எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஜனங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக விளையாடிப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாக்யராஜ். அதுலேயும் பல விஷயங்கள் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்தாலும், எஸ்பெஷலி ஃபார் உமன், அவங்களுமே பார்த்திங்கன்னா ரசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு படம் பார்த்திங்கன்னா அந்த தூரல் நின்று போச்சு அப்படி அந்த படம், அந்த 7 நாட்கள். அப்புறம் தாவணி கனவுகள். அதாவது பொறுப்பில்லாத ஒரு பையன், ஒரு 5 தங்கச்சி. ஸோ அந்த 5 தங்கச்சிக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும், அவங்கள வந்து ஒரு கரையேற்றணும், அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அதில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இன்னொன்றும் டார்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லைனுமே பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு வாட்ச்மேனோட பையனாக வருவார். ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த முதலாளியோட பொண்ணு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு திருப்பி தோன்றுறது என்னென்னா, இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன், அவருக்குன்னா 73 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த 73 வயசில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாகர வயசா அப்படிங்கிற மாதிரி தோணுது. கார்டியாக் அரெஸ்ட்டில் வந்து இறந்து போயிட்டார். பட் கண்டிப்பாக அவர் இறந்துருந்தாலும் அவருடைய படைப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா எப்பவும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அவருடைய படங்கள் மூலமாக, அவருடைய கிரியேஷன்ஸ் மூலமாக நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கார். இன்னமும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, இதுவும் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அவருடைய இன்னொரு டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. அது வரைக்கும் இளையராஜா அவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு படத்துக்கு அந்த படம் பெரிய ஹிட்டு அப்படிங்கிற டாக் போயிட்டுருக்கிற டைமில் அவருடைய படத்துக்கு அவரே மியூசிக் பண்ண ஒரு விஷயமும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் பண்ணாத சாதனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். எஸ்பெஷலி ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே டெல்லிங் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பர்சன் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.